ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, கடந்த நாட்கள் முழுவதுமாக நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரப்பா. அதற்காக நன்றி சுவாமி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ள வல்லமை கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்தீரே, நன்றி ஏசப்பா. எங்களை இந்த நாட்களில் உயிரோடு எழுப்பினதற்காக நன்றி. நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி அப்பா. என் தகப்பனே, இந்த நாளிலும் உம்மை துதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்நாள் வரை எங்கள் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். அற்புதம் செய்வதற்காக நன்றி ஏசப்பா. இந்த நாள் மிகவும் நல்ல நாள் ஏசப்பா. அற்புதமான நாள். எங்களோடு கூட வாசம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, எங்களோடு எங்கள் கைகளை பிடித்து நடத்துங்கப்பா. நல்லது எது கெட்டது எது என்பதை உணர்த்துங்க ஏசப்பா. என் தகப்பனே, எங்களோடு தங்கும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து கொள்ளாதபடி இரும் சுவாமி. எங்களோடு தேவன் வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வாத நாளாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை காண்பேன் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருங்க ஏசப்பா. உண்மையே நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அந்த பொங்கல் நாளிலையும் கூட தகப்பனே, எல்லாரும் தகப்பனே லீவுக்கு வந்துட்டு அந்தந்த ஊர்களுக்கு போகும் பொழுது தகப்பனே, அவர்களை உம்முடைய தூதர்களால் பாதுகாத்து கொள்ளுங்க. விமானத்தில் போறவர்களுக்காக இடத்தில் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விமான பாதுகாப்பை கொடுங்க ஏசப்பா. பிள்ளைகளுக்கு கொடுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு கொடுங்க. வெளி தேசத்தில் தகப்பனே பிசினஸ் செய்கிறவர்களுக்காக ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. மேல் படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே விமானத்தில் பறந்து செல்லும் பாதுகாப்பை நீங்க கொடுங்க ஏசப்பா. ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆண்டவரே ஆகாயத்தில் விமானத்தில் பறந்து செல்லும் பொழுது அந்த ஊழியர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த வாலிப பிள்ளைகளாக நடக்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ரட்சிப்பினால் நீங்கள் அவர்களுக்கு கொடுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, ஏழை எளியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பனி நாட்களிலும் கூட தகப்பனே, எந்த ஒரு தொத்து கிருமிகள் ஒன்றும் வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. தளர்ந்த கைகளுக்கும் தள்ளாடுகிற கால்களுக்கும் பலத்தையும் ஜீவனையும் கொடுங்க ஏசப்பா. உலர்ந்த எலும்புகளுக்கு நினம் கொடுக்கிற தேவன் நீரப்பா. எல்லா நோய்களையும் பிணிகளையும் நீர் தீர்க்கிறவர் அப்பா. நோய் பிணிகளை தீர்த்து சுகபலன் ஜீவன் எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த ஜெடிகே டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த நிறுவனத்தில் தகப்பனே வந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே இந்த ஜெப ரோம்பில் வந்து உம்முடைய செய்தியை கொடுக்கும் பொழுது அந்த செய்தி தகப்பனே எல்லாருக்கும் பிரயோஜனப்படும்படியாக அந்த ஜெபத்தை நீங்கள் அந்த வசனத்தை கேட்டு அவங்க ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உலகம் முழுவதும் ரட்சிப்பு படணும் ஏசப்பா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்னும் இந்த ஜேடிகே டிவி நிறுவனத்தை நடத்துகிற அம்மா ஐயா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கணும் ஏசப்பா. வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த நிறுவனத்தில் ஜேடிகே டிவி நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு அந்த மிஷின்கள் தகப்பனே ஒவ்வொன்றும் பழுது அடையாதபடிக்கு அதை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும்
சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும் போது என் பேலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும் போது என் பேலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும் போது என் வெற்றி கீதம் பாடும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு காலை தோறும் புதிய புதிய கிருபைகளை தருகிறார் என்றும், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்றும், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. போராட்டத்தின் மேல் போராட்டம், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல், அழுகையின் மேல் அழுகை, துக்கத்தின் மேல் துக்கம். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்த பொழுது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன் என்று சொல்லி அவனுக்கு புதிய ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு இந்த உலகில் இந்த நாட்களில் ஒருமுறை அவர் கடலின் மீது நடந்து வந்தார். சீஷர்களை படகில் ஏறி சென்று கொண்டிருந்தார். சீஷனாகிய பேதுரு ஆண்டவரை போல நானும் கடலில் நடக்க ஆரம்பித்த பொழுது அவன் காற்றையும் அலைகளையும் கண்டு பயந்து போனான். ஐயரே, அமிழ்ந்து போகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி கதறினான். அப்பொழுது அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கடிந்து கொண்டு கரம் நீட்டி தூக்கி அவனை காப்பாற்றினார். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை அலைகள் வீசினாலும் அவை நம்மை மேற்கொள்ளாது.
தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. எகிப்து ராஜாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தலைகுனிய செய்ய வேண்டும் என்று நினைத்தான். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் 400 வருடங்கள் அடிமையாக இருந்தார். அவர்கள் ஒடுக்கப்பட்டதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணிக்கை பெருகியதைக் கண்ட ராஜா எகிப்து ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்று நினைத்தான். அவர்களை ஒடுக்கி அடிமைகளை ஆக்கினான். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கடுமையாக வேலை செய்ய வைத்து அவர்கள் வாழ்க்கையை கசந்து போக பண்ணினான். பார்வோன் அவர்கள் மேல் கடுமையான வரிகளை விதித்தான். அவனுக்காக களஞ்சியங்கள் கட்டும்படி செய்தான். செங்கல்கள் அறுத்து பட்டணங்களை கட்ட வேண்டியதாய் இருந்தது. அதன் பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேலர் எகிப்தில் அனுபவித்த உபத்திரவத்தை கண்ட கர்த்தர் அவர்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து அவர்களை விடுவித்தார். அவர்களை விடுவித்ததினால் அவர்கள் அடிமைப்பட்டார்கள். தேவன் அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி தேவனே அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி அப்படி செய்யும்படி வைத்தார். உபத்திரவம் ஜனங்களின் வாழ்க்கையில் நிகழும்படி கர்த்தர் அனுமதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விசேஷித்தவர்களாக மாற்றினார். எல்லா தடைகளுக்கும் மேலானது ஜெபம். நாம் நிமிர்ந்து நிற்பீர்கள். தாவீது கூறுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பில்லை என்று நானும், கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். தேவரீர், நீர் எங்களை சுற்றி சுற்றி கேடகமாய் இருக்கிறீர். ஒரு தீங்கும் எங்களை தொட முடியாது. எங்களை விழத்தள்ளும்படி எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் நீர் எங்களை சுற்றி கேடகமாய் இருக்கிறபடியால் ஒன்றும் எங்களை தொட முடியாது. நீரே எங்கள் மகிமையாய் இருக்கிறீர். எங்கள் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறேன். மனுஷனால் கூடாத தேவனால் கூடும். அவரே நாம் வாழ்க்கையில் பாதகமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி சத்துருவுக்கு முன்பாக உயர்த்துவார். இதுவரையிலும் இல்லாத விதத்தில் அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் மரங்களுக்கு பின்பாக தங்களை மறைத்து கொண்டது போல நம் முகத்தை தேவனுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது போல சர்வ வல்லமை தேவனுடைய சமூகத்திற்கு தங்களை மறைத்து கொண்டால் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அது தேவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தியது. பொறாமை என்னும் பயங்கரம். பொறாமை நட்புகளை அழித்துவிடும், திருச்சபைகளை உடைத்துவிடும், கொலை வெறிக்கு தள்ளிவிடும், நம் நண்பர்கள் வட்டத்தை சுருங்க செய்துவிடும், நம் தொழிலை நாசப்படுத்திவிடும், நம் ஆத்மாவை குறுக பண்ணிவிடும். பொறாமையால் அழிந்து போன பல்லாயிரம் பேர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்றும் எசேக்கியேல் 18:30 நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்கள் எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். எசேக்கியா தீர்க்கன் கூறுகிறார், மெய்யாய் நாம் மனம் திரும்பி பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று இருக்கிறோமா? அதுதான் நமக்கு மெய்யான விடுதலை கொடுக்க முடியும். லேகியோன் என்ற பிசாசு பிடித்திருக்கிறவனை பார்த்து, உன் இடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். இதுபோல சமாரியா ஸ்திரீ ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்கிறார். பிறர்க்கு இயேசுவை அறிவிக்கிறாள். மனம் திரும்பிய இயேசுவை அறிந்த நாமும்
பிறருக்கு நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதைத்தான் இந்திய தேசத்தின் 25 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் நேபாள தேசத்திலேயும் செய்து வருகிறார்கள். யுத்தம் கர்த்தருடையது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 43 பார்க்கிறோம். யுத்தம் கர்த்தருடையது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய துணையால் எரிகோ மற்றும் ஆயி பட்டணத்துக்கு ராஜாக்களை ஜெயித்து கானானுக்குள் நுழைந்தார்கள். இஸ்ரவேலோடு உடன்படிக்கை செய்திருந்த கிபியோனியரை எதிர்த்து கானானில் இருந்த 5 ராஜாக்களை ஒன்று கூடி யுத்தம் பண்ண வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட கிபியோனியர்கள் யோசுவாவின் உதவியை நாடுகிறார்கள். யோசுவா கர்த்தருடைய உதவியை நாடுகிறார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாமல் உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். எந்த ஒரு ஆயுதத்தையும் உபயோகப்படுத்துவதற்கு முன்னே கர்த்தர் வெற்றியை பிரகடனம் படுத்துகிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் யோசுவாவுக்கு துணையாக நின்று எதிரிகள் மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பெரிய பெரிய கற்களால் ஆன மழையை அவர்கள் மேல் பெய்ய பண்ணி அவர்களை அழித்து போட்டார். கானானியர் ராஜாக்களுக்கு முன்பாக யுத்தம் நடந்து கொண்டு இருந்த வேளையில் யோசுவா நாம் நினைத்திராத கற்பனைக்கு எட்டாத ஒரு வேண்டுதலை கர்த்தர். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோனின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். ஜனங்கள், நாங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. கடவுளும் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவர்களுக்கு யுத்தம் பண்ணி ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் முழுமையாக அழித்து போட்டார். யோசுவா கடவுளிடம் முடியாதவற்றை துணிந்து கேட்பது கடவுளோடு அவருக்கு இருந்த நெருங்கிய உறவையும் அவர் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கையையும் நமக்கு காட்டுகிறது. நமக்கு காத்திருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? கடவுளோடு நெருங்கிய உறவை யோசுவாவை போல நாமும் நம்முடைய கற்பனைகளுக்கு எட்டாத மனிதரால் முடியாத காரியங்களை துணிந்து அவரிடம் கேட்போம். கர்த்தர் நம் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். இல்லை என்றால் மீண்டும் நாம் கடவுளோடு புதுப்பித்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு வெற்றி கொடுக்கிறது உறுதி. என்னவென்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு வெற்றியை தருவார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் செய் என்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர். மறுபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் தலைவனாக இருக்க கட்டளை இட்டார். கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளைகளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னேன். தேவனுடைய பார்வையில் நாம் ஒருபோதும் குற்றவாளியாக காணப்படக்கூடாது. நாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாவிட்டால் அவர் எவ்வளவு கொள்ளுவார் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். தேவனுடைய கோபம் ஆபத்து ஆனது. நம் வாழ்க்கையை அழிந்து போகாத காரணமாய் இருக்கும். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு காத்து கொள்கிறவர்களின் பெயரில் நமக்கு பிரியம் வைக்கிறார். நாம் நம்பிக்கையை இழந்து போகும்போது செய்யக்கூடாத காரியங்களை செய்து விடுகிறோம். அதன் நிமித்தம் விரும்பப்படாத காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து வந்தபோது அமலேக்கியர் வழி மறித்தார்கள். தன் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு அமலேக்கியர் அழித்து போடும்படி சவுலுக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். மறுபடியும் கீழ்ப்படியாமல் போனான். அமலேக்கிய ராஜாவை தப்புவிட்டு அங்கிருந்த ஆடு கன்று அதில் சிறந்தவைகளை தங்களுக்கு என்று வைத்து கொண்டார்கள். அது தேவனுக்கு துக்கத்தை உண்டாக்கியது. சவுலை ராஜாவாக்கியதாக
படுகிறேன். அவர் என்னை விட்டு வழி விலகி போனான். என்னுடைய கட்டளைகளை அவன் நிறைவேற்றவில்லை என்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி, நீர் கர்த்தரின் வார்த்தையை புறக்கணித்தால் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி கர்த்தர் உன்னை தள்ளுவார் என்று கடிந்து கொண்டார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். சவுல் பொல்லாத ஆவியால் அலக்களிக்கப்படும் போது வாத்தியம் வாசிக்கக்கூடிய ஒருவனை அழைத்து வரும்படி நம்முடைய ஊழியக்காரரிடம் சொன்னார். அவர்கள் தாவீதை அழைத்து வந்தனர். இஸ்ரவேலின் ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்தான் தாவீது. ஒவ்வொரு முறையும் சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது பொல்லாத ஆவி சவுலை விட்டு அலக்களித்தது, நீங்கி போயிட்டு. சவுல் தாவீதை அதிகமாய் நேசித்தான். சவுல் தாவீதை தன்னுடைய ஆயுததாரியாக ஆக்கினான். சவுல் அனுப்பிய காரியங்கள் எல்லாம் தாவீதுக்கு வெற்றியாக மாறியது. இஸ்ரவேல் இராணுவத்தில் உயர் பதவியில் அமர்ந்தான். ஒருமுறை பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தனர். கோலியாத்தை அனுப்பி அவரோடு ஒன்றைக்கு ஒருவனாக சண்டையிடும்படி இஸ்ரவேலுக்கு சவால் விட்டான். இஸ்ரவேல் இராணுவம் பயந்து திகைத்தது. யுத்தம் நடந்த இடத்திற்கு வந்த தாவீது, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனே, கோலியாத்தின் நிபந்தனையை கண்டு கோபம் அடைந்தான். ஒற்றைக்கு ஒருத்தனாக சண்டையில் கோலியாத்தை சந்திக்க தாவீது தானாக முன்வந்தான். சவுல் அவனுக்கு தனது ஆயுதத்தை கொடுத்தான். ஆனால் தாவீது, நான் ஆயுதங்கள் வேண்டாம் என்று சொல்லி கோல் மேற்பனுக்குரிய பையில் 5 கூழாங்கற்கள் மற்றும் தன்னுடைய கவுனையும் எடுத்துக்கொண்டு கோலியாத்து சண்டையிடும்படி சென்றான். ஒரே ஒரு கல்லினால் தேவன் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடல் பாடிக்கொண்டார்கள். இதனால் சவுல் கோபம் அடைந்தான். தாவீது தனக்கு ஆபத்தாக மாறுவான் என்று நினைத்து அவனை கொல்ல தேடினான். தேவன் தாவீதுவுடன் இருந்தபடியால் சவுலின் முயற்சி வெற்றியை பெறவில்லை. மீண்டும் பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கீழ்போவா மலையிலே யுத்தம் செய்தார். பெலிஸ்தருக்கு முன்பாக இஸ்ரவேல் ஓடிப்போனான். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரனையும் பின்தொடர்ந்து வந்து அவனது குமாரனை கொன்று போட்டான். யுத்தம் தீவிரமாக அடைந்த பொழுது சவுல் வில் வீரர்களாக அதிக காயம் அடைந்தான். பெலிஸ்தர் தன்னை கொன்று போடுவதற்கு முன்பு தன்னை கொன்று போடுமாறு தன்னுடைய வீரன் ஒருவனை கேட்டுக்கொண்டான். ஆனால் சேவகன் அதை செய்ய மறுத்துவிட்டான். சவுல் தன்னுடைய பட்டயத்தை நிலத்தில் ஊன்றி அதன் மீது விழுந்து பரிதாபமான முடிவை ஏற்படுத்தினான். நம்பிக்கை அற்ற நிலை ஒரு மனிதனை இப்படியாக அழித்து போடும். தாவீதை காட்டிலும் தான் பெரியவன் என்று மக்களால் மதிக்கப்பட வேண்டும் என்று எண்ணியதால் சவுலுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவள் தாவீது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரிவித்து அவருடைய தயவை பெற்றான். தேவன் மீது நம்பிக்கை கொண்ட தாவீது சவுலுக்கு முற்றிலும் மாறுபட்டவனாக இருந்தான். அவன் எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து அவருடைய பாதுகாப்பை பெற்றான். தேவன் அனுமதித்தால் மட்டுமே எதையும் செய்வான். ஆகவே அவன் இஸ்ரவேலை ஜெயமாக அரசாட்சி செய்தான். தாவீது தன் செயல்களில் எல்லாம் புத்திமதியாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். நாம் தேவன் மேலும் நம்பிக்கை கொண்டு எல்லாவற்றையும் அவரை நோக்கி பார்க்கும் போது நமக்கு ஜெயம். நாம் மனுஷனிடம் இருந்து பாராட்டுதலை எதிர்பார்க்க கூடாது. நம் வாழ்வில் எல்லா சாதனைகளையும் தேவனுக்கே சகல மகிமையும் செலுத்த வேண்டும். தேவன் நமக்கு மகாபெரிய பலன் ஆனவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். வளர வளர நாம் மாறுகிறோம், மற்றவர்களும் மாறுகின்றனர். காலம் மாறுகிறது, கொள்கைகள் மாறுகின்றன,
நமது விருப்பம் வெறுப்பு எல்லாம் மாறுகின்றன. நம் ஆதாரங்கள் அசைகின்றன. அடிப்படைகள் ஆடுகின்றன. நமது விருப்பு வெறுப்பு எல்லாம் மாறுகின்றன. இந்த சூழ்நிலையில் மாறாத ஆண்டவரை நம்மை நினைக்கிறோம். எந்த வயதிற்கும் முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். வாழ்க்கையில் நோக்கமின்றி வாழும் ஒரே கூட்டம் மக்கள் உண்டு. பணத்தை சேர்க்க வேண்டும், அதிகாரம் அடைய வேண்டும், அறிவில் வளர வேண்டும் என்னும் நோக்கங்களோடு சுயநலனாக வாழும் மக்கள் உண்டு. கல்லூரியில் படிக்கும் இளைஞர்கள் பல நோக்கங்களை உருவாக்குகிறார்கள். லட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று கனவுகள் காண்கிறார்கள். ஆனால் கல்லூரியை முடித்து வாழ்விற்கு வரும்போதுதான் காணும் மாயமாலங்கள், நடிப்புகள், ஏமாற்று வேலைகளை கண்டு துவண்டு போகிறார்கள். முன்மாதிரியாக அமைவார்கள். வாழ்க்கையில் ஒரு நல்ல நோக்கத்தோடு முன்மாதிரியாக அமைவார்கள். நாம் நமக்கு ஒரு நோக்கத்தை உருவாக்கும் போது அது தோல்வி ஆகிறது. பிதா ஒரு நோக்கத்தை வைத்து இருக்கிறார். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதே நம் வாழ்வின் நோக்கமாகும். இயேசுவின் வாழ்வின் நோக்கம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற விரும்புபவர்கள் அவற்றை இழக்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை இழக்க விரும்புகிறவர்கள் அல்லது தங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிந்தவர்கள் அவற்றை மீட்டு கொள்கிறார்கள். அவருடைய 12 சீஷர்களில் அவரை பணத்துக்காக காட்டி கொடுத்த யூதாசை தவிர மற்றவர்கள் தங்கள் வாழ்வை அவருக்காக வாழ்ந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர், பயப்படாதே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய கிருபையை தருகிறேன். நாம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவைகள் காலை தோறும் புதிதானவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. உபாகமம் 4 அதிகாரம் 31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நம்முடைய தேவன், அவர் நம்மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இந்த இரக்கம் உள்ள தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103 அதிகாரம் 8 இரக்கம் என்பது அநேக மனிதர்களிடம் காணப்படாதது ஒன்று. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பெற்றோர் எப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டு இரக்கம் கொள்வார்கள். சில நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகளை பிள்ளைகள் உருவாக்கினாலும் அவர்கள் மீது கோபம் இருந்தாலும் கூட பெற்றோர் பிள்ளைகள் செய்யும் அக்கிரமங்களை எல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுபவர்களாக இருப்பார்கள். அதை போலதான் நம்முடைய தேவனும் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவதைப் போல் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு ஏற்படும் பலவிதமான போராட்டங்களை நினைத்து சோர்ந்து போகாமல் அவர் நம் மீது நிச்சயம் இறங்குவார். வேதத்தில் நாம் காண்கிற எத்தனையோ பக்தர்கள் தம்முடைய வாழ்க்கையில் பல முறை இடறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடறல்கள் எல்லாம் வரும் பொழுது தேவன் அவர்கள் மீது அவர்கள் இருதயத்தை பார்த்து இறங்கினார். அவர்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர்கள் பிரச்சனைகளை நீங்கி ஆறுதல் படுத்தினார். நம் வாழ்க்கையிலையும் தேவன் இறங்குவாராக, நம்மை சந்தோஷப்பட வைப்பார். கோபம் அதிகமாக வரும் பொழுது மனிதனாகிய நாம் எப்பொழுதுமே அவசரப்பட்டு பல முடிவுகளை எடுத்து விடுகிறோம். நமக்கு தவறு செய்த மனிதர்களை பார்த்து இறங்கவே மாட்டோம். இறங்கினால் தவறு செய்தவர்கள் மனம் திருந்தாமல் அதே தவறை திரும்பவும் செய்கிறதை நாம் காண முடிகிறது. நாம் பல கஷ்டங்கள் உள்ளாகி விடுகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம் அனைவருடைய வாழ்க்கையையும் அறிந்து இருக்கிறார். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. சகலத்தையும் தெரிந்து இருந்தாலும் அறிந்து இருந்தாலும் கூட ஒரு நாளும் தேவன் நம்மை கொன்றுவிட
வேண்டும் என்று நினைப்பதும் இல்லை. சில நேரங்களில் நம்மை சிட்சிக்கிறார். ஆனால் அந்த சிச்சைகளில் நாம் திருந்தும் பொழுது நம்மை நேசித்து அரவணைக்கிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மை தள்ளி ஒதுக்கி விடுகிறவர் அல்ல. எப்பொழுதும் நேசித்து நம் கூடவே இருக்கிறவராக இருக்கிறார். உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் நன்றாய் இருக்கும் பொழுது உலகமே நம்மோடு நிற்கும். நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது நம் நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, ஏன் நம் குடும்பத்துக்கூட ஒதுங்கி விடுகிறார்கள். இது நிமித்தம் நம் துக்கத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி விடுகிறது. சோர்ந்து போகாமல் நம் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நம் தவறுகள் அதிகமாய் செய்து விட்டோமா? தேவன் அழிக்காமல் விடுவாரோ என்று நாம் கேட்கலாம். அப்படி தவறு செய்கிறவர்கள் அனைவரையும் அவர் அழித்து கொண்டு இருந்தால் நாம் ஒருவர் கூட பிழைத்திருக்க முடியாது. ஆகவே நம்முடைய தவறுகளை அவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்மை அழிக்காமல் நம் மீது இறங்குவார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தம்மிடத்தில் அவர்கள் திரும்பும் பொழுது அவர் நிச்சயமாகவே இறங்குவார். நம்முடைய தேவைகளை சந்தித்து அவர்களை மறுபடியும் தூக்கி விடுபவராக இருக்கிறார். சாபத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து நம்மை நீதியின் பாதையில் கொண்டு போய் சேர்க்கிறார். பாதாள குழியில் விழாதபடி பாதுகாக்கிறார். இப்பொழுது தேவன் என்னை நினைத்தருளும், திரும்பவும் நம்மேல் உருக்கமாய் இறங்கி நம்மை நடத்துவார். இப்பொழுது எப்பொழுதும் கைவிட மாட்டார். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.